முடிச்சு போடுறேன். ஏய், என்னல முழிக்க? இல்லை, எப்பயும் இதை ஆன் பண்ணால் ஃபுல்லாக மறைஞ்சிருவீங்க. என்னால் பாதி அரையும் குறையுமா மறைஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் 5000 10,000 வாங்கினா தான் மறைவாங்க. இது எவ்வளோக்கு வாங்கினேன்? 2000. 2000க்கு அவ்வளோதான், கிளம்பு. ஏய், எங்களை ரிவே பண்ணி விட்டு போ. அது வேற இருக்கா? ஸோ நீ நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பட்ஸ் ப்ரோ அப்படின்ற இந்த டிடபிள்யூஎஸ் அண்டர் 2000 ருபீஸ்க்குள்ளே ஏஎன்சி சப்போர்ட் 2 நாளைக்கான பேட்டரி லைஃப். முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2000 ரூபாய்க்குள்ள இந்த இயர்ஃபோன் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இயர்ஃபோனை உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். திஸ் இஸ் த பாக்ஸ். ஒரு நார்மல் பேக்கேஜிங் தான். இவங்க இந்த சீதாராமன்ல வர அந்த ஹீரோயின் தானே? அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்காங்களா? பேக்கேஜிங் அழகா இருக்குன்னு சொன்னேன். உடனே பார்த்துருவாங்க எல்லாரும். அஸ் யூஷுவல் ஒரு டிடபிள்யூஎஸ்ல என்ன இருக்குமோ அதுதான் இங்கேயும் இருக்கு. ரீடிங் மெட்டீரியல்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் அப்பா கிட்டத்தட்ட லைட்டாக ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்கு. இல்லை, இது ஏர்பாட்ஸ் மாதிரி இல்லை, இந்த OnePlus பட்ஸ் ப்ரோ இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ என்னமோ. ஸோ லுக்கு பார்க்க நல்லா இருக்கு. ஃபிட் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் காதை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கே. அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகலை. பட்ஸ் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ட்ரூக்கில் நிறைய மாடலில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். சைடில் மட்டும் கொஞ்சம் அந்த கிரிப்புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறப்ப அந்த கிரிப்பு வந்து ஃபீல் ஆகுது. மேட் ஃபினிஷ். யூஸ்வலாக ஒரு டிடபிள்யூஎஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே டிஸ்பிளேவாக கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. லெஃப்ட்டில் எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, ரைட்டில் எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற எல்லாம் பார்த்துக்கலாம் போல. ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்லாம் இல்லை. கேஸுக்குள்ளே அந்த டிஸ்பிளே இருக்குது. ஆனால் நல்ல விசிபிளாக தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த டிடபிள்யூஎஸ் பற்றி ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினைக்கிறது ஏஎன்சி சப்போர்ட் இருக்கு. ஏஎன்சினா நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஹைப்ரிட் ஏஎன்சி கொடுத்துருக்காங்க. 30 dB வரையும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்கு. இந்த ஏஎன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக காதரைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சுற்றி இருக்கிற சின்ன நாய்ஸ், மேபி ஏசி ஏதாவது போட்டிருக்கீங்க, அதுவும் ரொம்ப ஃபேன் ஸ்பீட்லாம் கம்மியாக வச்சிருக்கீங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். வெளியே அவுட்டோரில் நடந்துக்கிட்டு இல்லை உட்காந்துட்டுலாம் பாட்டு கேட்குறீங்க, அப்போ காற்றெல்லாம் அடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி கொடுக்குது. பட் இது ஒரு நல்ல ட்ரை. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஎன்சி இருக்கிற டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலும் அதோட காஸ்ட் வேறு, இதோட காஸ்ட் வேறு. அதுக்கேற்றாப்புல தான் இவங்களும் கொடுப்பாங்க. அதனால் சும்மா நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓரளவு ஓகேவாக இருக்கும். தென் 12.4mm டைட்டானியம் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமேட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ட்ரூக் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேஸ் சூப்பராக இருந்தது. மிட் டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருந்தது. ஃபுல் வால்யூம் வச்சு ஒரு குத்துப்பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயங்கர லவுடாக இருக்குது. கொஞ்சம் அனாயிங்காகவும் ஃபீல் ஆகுது. அதனால் ஒரு 70 to 80% வால்யூமே பார்த்தீங்கன்னா எனப் தான். அந்த லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. 2000 ரூபாய்க்குள்ள குறை சொல்கிற மாதிரிலாம் சவுண்ட் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஃபீச்சர் ஆன் பண்ணுறப்போ ஒரு ப்ரீலோடட் வாய்ஸ் வரும்ல, அது மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. டவாலி மாதிரி 2 தடவை சொல்லுது. அந்த சொல்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்றத சரி வர புரிய மாட்டேங்குது. தென் கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.2 இருக்குது. ரேஞ்ச் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் யூஸ்வலாக ட்ரூக்கில் இந்த 2000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு ஆப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த இயர்ஃபோனில் ஆப் கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் இந்த டிடபிள்யூஎஸோட இன்னொரு ஹைலைட்டே இதோட பேட்டரி. மொத்தம் 2 நாளைக்கான பேட்டரி ஓவராலாக சேர்ந்து கேஸ் டிடபிள்யூஎஸ் எல்லாமே சேர்ந்து சொல்கிறாங்க. இயர்ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஎன்சி ஆஃப் பண்ணுறப்ப 10 மணி நேரம் மேக்ஸிமம் வருமா. அதுவும் வால்யூம் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேற்று நாங்கள் பிரித்து யூஸ் பண்ண வர பார்த்தீங்க அப்படின்னா கேஸில் நான் பிரிக்கிறப்ப 100 இருந்தது. இப்போ 74 அந்த சம்திங் இருக்குது. இயர்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தப்போ ஒரு 2-3 எபிசோட் கண்டினியூவாக பார்த்தேன். ஸோ இதில் வைக்கிறப்போ ஒரு 2 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இதில் சார்ஜ் காமிச்சது. அப்படின்றப்ப 10 மணி நேரம்லாம் வேணாம், ஒரு 5-6 மணி நேரம் வந்தால் கூட நல்ல பேட்டரி லைஃப் தான் 2000 ரூபாய்க்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் IP68 ரேட்டிங் இருக்குது. அதாவது இயர்பட்டுக்கு மட்டும் வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் கூட கிடையாது. மழை பெஞ்சா கூட லைட்டா தூர்னா மட்டும் தான் சர்வே பண்ணும். டச் கண்ட்ரோல் யூசுவலா நீங்க பாக்குற எல்லா டிடபிள்யூஎஸ் மாதிரி இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎன்சி ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, கேமிங் மோடுக்குள்ள போறதுக்கு, கால் அட்டன் பண்றதுக்கு, சாங்கை பிளே பாஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா டச் கண்ட்ரோல் இதுல இருக்கு. அப்புறம் கால்ஸ்க்காக குவாட் மைக் வித் இஎன்சி சப்போர்ட் இருக்கு. அதாவது சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே லைட்டா கிளியர் பண்ணி கொடுக்குன்றாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ல, அதாவது கால் பேசிட்டு இருக்கேன். ஸோ ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது. கால் குவாலிட்டி எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுத்தி ஏதாவது நாய்ஸ் கேக்குதா? காத்து வேற லைட்டா அடிக்குது. எதுவுமே கேட்கல நிஜமாவே.
நிஜமாவே கேட்கலையா? ரைட். அப்புறம் ட்ரூக்னாலே கேமிங்க்குன்னு ஒரு தனி மோடு கொடுத்துருவாங்க. 65 மில்லி செகண்ட் 55 மில்லி செகண்ட் போய் இப்போ 50 மில்லி செகண்ட்ல வந்து நிற்கிறாங்க. கேமிங் மோட் ஆஃப் பண்ணிட்டு கேம் விளாட்றோம் அப்படின்னா அந்த டிலே ஃபீல் ஆகுது. கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டு விளாட்றப்ப அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப 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 மைன்யூட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கவனிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ டிலே லைட்டாக இருக்குது. வேலை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேங்க, 2000 ரூபாய் வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ். இப்போ இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 1700 ரூபாய்க்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, அண்ட் ஆல்சோ முன்னாடி இந்த டிஸ்பிளே தெரியுது. ANC இருக்கு, பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்காக நீங்க ட்ரை பண்றது அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 2000 ரூபாய்க்குள்ள TWS ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத மட்டும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா?